June 15, Shut Up and Write, first session. 3 கேரக்டர் மொத்தம். முதல் கேரக்டர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர். அந்த இன்ஸ்பெக்டர் கையில் ஒரு கன் இருக்குது. அந்த கன்னுக்குள்ளே ஒன்லி 1 புல்லட் தான் இருக்குது. அவங்க முன்னாடி 2 கிரிமினல்ஸ். அந்த 2 கிரிமினலில் ஒருத்தருக்கு வந்து வாய் பேச முடியாது, இன்னொருத்தர் வந்து வாய் பேச முடிஞ்சால் அவர் சைலண்ட்டாக தான் இருக்கார். தட் இன்ஸ்பெக்டர் ஹஸ் டு சூஸ். இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தரை கொன்னே ஆகணும். அந்த ஒரு புல்லட்னால 2 பேருமே ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த தப்பை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக கொன்னே ஆகணும். அதுதான் ரூல். அதான் இந்த பிளாட்டோட முக்கியமான எண்டாக இருக்கும். அப்படி ஒரு போலீஸ்காரன் ஒரு புல்லட்னா ஒரே ஒரு புல்லட் தான் இருக்குது. அவங்க முன்னாடி 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் வாய் பேச முடியாதவன், ஒருத்தன் வாய் பேச தெரிஞ்சாலும் ரொம்ப சைலண்ட்டாக அமுக்கடி மாதிரி இருக்கவன். அவங்க 2 பேர் யாரோ ஒருத்தர் அந்த க்ரைம் செஞ்சுருக்காங்க. இதோட எண்டு எப்படி இருக்குன்னா, அந்த போலீஸ் யாராவது ஒருத்தனை கொன்னே ஆகணும் அந்த ஒரு புல்லட்டான. ஓகே, பேச முடியாது, இன்னொருத்தர பேச முடியும், ஆனால் பேசாமல் இருக்கா. லைக் ஓகே, புரியுது. வேற டவுட் இருக்கா? ஓ 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் யார் குற்றம் பண்ணாங்க? for sure one among them தான் crime பண்ணாங்க. இல்ல, அது வந்து நீங்க தான் அதான் that is up to the writer, but அவங்க 2 பேர்ல யாராவது கொன்னுறாரு. அதான் எண்ட். ஓகே, I'll confine it to one particular interrogation மாதிரி அந்த மாதிரி கூட போனாங்க. ஓகே, ஒருத்தர் வந்து பேச முடியாது, இன்னொருத்தரால் பேச முடிஞ்சாலும் கொஞ்சம் சைலண்ட்டாகவே தான் இருப்பார். இது டேயில் நடக்குதா நைட்டில் நடக்குதா? அது உங்கள் இஷ்டம். ஒரு காப்பு 2 சஸ்பெக்ட்ஸு அவங்களே இருக்காங்க. அவர்கிட்ட ஒரு புல்லட் தான் இருக்குது. ஜஸ்ட் கில் சம்ஒன் ஹூ இஸ் a real accused. இன்னொரு ஒருத்தரால் வாய் பேச முடியாது, ஒருத்தர் மௌனமாகவே இருக்கார். இஸ் நாட் டாக்கிங் அட் ஆல். ஓகே, நைஸ். அவ்வளோதாண்ணா. ஓகே, பாய். ஓகே தான் பிளாட். ஒரு குண்டு, ஒரு தோட்டா. காவல்துறை ஆய்வாளர் கையில் 2 சஸ்பெக்ட். ஒருவனால் வாய் பேச இயலாது, ஒருவன் பேசினாலும் பேச மாட்டான். ஸோ இப்போ நான் அதில் வந்து சஸ்பெக்ட் 1 வந்து பேர் பிரபாகரன். இலங்கையிலிருந்து தப்பித்து வந்த அகதி. அவன் ஊமை என ஊரை நம்ப வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவன் பேசினா அவன் இலங்கை தமிழர் தெரியறதுனால அவன் ஊமையாகவே இருக்கான். சஸ்பெக்ட் 2 ஒரு பிறவி உண்மை தான். வறுமையின் பிடியில் வாழ்பவன், உற்றார் உறவினர் இல்லாத அனாதை. 2 பேருமே ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரே ஒற்றுமை அந்த சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் கம்பெனி, ப்ரானு இந்த மாதிரி அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு ஒற்றுமை என்னன்னா இதில் வேலை செய்கிறாங்க, இவங்க 2 பேரும் ஊமன்றது மட்டும்தான். ஸோ இப்போ இந்த ஆய்வாளர் வந்து எப்படிப்பட்டவனா ஒரு கரப்டட் போலீஸ் ஆஃபீஸர் தான். மோஸ்ட்டாக அவங்ககிட்ட ஏதாவது ஒரு கேஸ் வந்துச்சுன்னா சீக்கிரமாக முடிச்சிருவோம். ஆள் கிடைக்கலன்னா அப்பா அவங்க யாராவது சிக்கினாங்கன்னா அவ்வளோதான், செஞ்சு விட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு ஆள். இப்போ 2 சஸ்பெக்டும் வந்து குற்றம் என்ன நடந்தது அப்படின்னா, குற்றம் வந்து இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கிற சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒரு கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு. சரிங்களா? மேலே குறிப்பிடப்பட்ட இந்த கொலை வழக்கில் எந்த துப்பும் கிடைக்காததால் ஆய்வாளர் இந்த கேஸை மூடுறதுக்கு ஏதாவது அப்பாவி சிக்க மாட்டாங்களான்னு காத்து கொண்டு இருந்தான். கொலையான பெண்ணிடம் ஒரு ஊமை பழகி கொண்டு இருந்தான்றது மட்டும்தான் அவனுக்கு கிடைச்ச ஒரே டீட்டெயில். ஆனால் அந்த கம்பெனியில் 2 ஊமையும் வேலை செய்கிறாங்க. 2 பேருமே அவன் தூக்கிடுறான். 2 பேருமே எங்கே கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னா, அன்று ஒரு ஆளில்லா கட்டிடம் கோடிக்கரை கடற்கரைக்கு ஒட்டிய சாலையில் உள்ளது. அது ஒரு பழைய இடிந்த புத்த விகாரம். இருவருக்கும் ஒரு பேப்பர் பேனா கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இருவரும் கொலை நடந்த நேரத்தில் எங்கு என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை எழுதி கொடுத்துவிட்டு செல்லுமாறு போலீஸ் வந்து அவங்ககிட்ட கொடுக்குறான். அழுக்கும் பாசிக்கரையும் குடித்துவிட்டு போடப்பட்ட மது குப்பிகளும் அங்கே கிடந்தன. ஒரு மேசை, 3 நாற்காலிகள், ஒரு எடிசன் பல்பு தொங்கிய நிலையில் மினிமினித்து கொண்டிருந்தது. நாராயணமூர்த்தி ஆய்வாளர் சொன்னான், இல்லை மக்கா, எதுக்குள்ள தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுறீங்க? இப்போ பாரு, இதில் வந்து உங்களை காப்பாற்ற என்னால் மட்டும்தான் முடியும். இருவரும் விழி பிதுங்கி நிலையில் நின்றனர்.
உங்கள் ரெண்டு பேரில் எவனோ ஒருத்தன் அந்த பிள்ளையோட பழகிருக்கீங்க. அது எவனு தெரியல, ஆனால் நான் கண்டுபிடிச்சிருவேன். இருவரும் ஒருவரை ஒருவர் பயம் கலந்த சந்தேக பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தனர். இருவரிடமும் ஒரு பேப்பர் பேனாவை நீட்டி 2 நாள் முன்னாடி நீங்கள் எங்கெல்லாம் போனீங்க, யாரெல்லாம் பார்த்தீங்க, எங்கன சாப்பிட்டீங்க, எங்கன பெயிண்டிங்கன்ற வரைக்கும் இதில் எழுதி கொடுக்குறீங்க, இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பேப்பரை வாங்கியதும் பிரபாகரன் எழுத ஆரம்பித்தான். ரஞ்சித் சற்று யோசித்தான். கண்ணை இறுக்கி மூடிக்கொண்டு அழுதான். பின்னர் எழுத ஆரம்பித்தான். நாராயணன் தன் சட்டைப்பையில் இருந்து சுருட்டிய கஞ்சா இலையினை எடுத்து பற்ற வைத்தான். அவர்கள் எழுத ஆரம்பித்ததும் தன் மொபைல் ஃபோனில் ஒரு கால் செய்தான். தர்மலிங்க நாடார் பேர். வணக்கம், அது விஷயமாக தான் 2 பேரும் சிக்கியிருக்கானுங்க. அதுதான், அது எவனும் தெரியல, அது கண்டுபிடிக்கத்தான். பொழுது சாயறதுக்குள்ளே முடிஞ்சிடும். நீங்கள் பாட்டுக்கு இருங்கன்னாச்சு, நல்ல செய்தியோடு முழுப்பீங்க நாளைக்கு, சரியா? ரைட்டு. ஃபோனை கட் செய்து விட்டு திரும்பி பார்த்தால் பிரபாகரன் விரிந்த பார்வையுடன் கையில் பேப்பருடன் நிற்கின்றான். அதிர்ச்சியில், தாயோலி மவனே, எழுதி முடிச்சு அங்கேயே இருக்க மாட்டியா? கோட்டிக்கார பயலாக இருக்க. பிரபாகரன் செய்கையில் தன்னை மன்னித்து விடும்படி கேட்டுக்கொண்டான். போய் கீழே உட்காரு. பின்னர் ரஞ்சித் எழுதி முடித்துவிட்டு காகிதத்தை கையில் கொடுத்தான். ரஞ்சித் எழுதிய காகிதத்தை கையில் வாங்கி ரஞ்சித் கிட்ட இருந்து அவன் பேப்பர் வாங்கணும். என்ன பண்ணுறான்னா, இவன் பிரபாகரன் கொடுத்த பேப்பர் மேலே அவன் பேப்பரை வைக்கிறான். ஸோ இப்போ படிக்க ஆரம்பிக்கிறான் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு. நான் ரஞ்சித் தினமும் வேலை முடித்துவிட்டு இசக்கிக்காக காத்திருப்பேன். மெயின்கேட்டிலிருந்து இருவரும் ஒன்றாகத்தான் பஸ்ஸில் பயணிப்போம். சில இரவுகளில், குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் அவளுடன் சிற்றுண்டி சாப்பிட்டு விட்டு தான் பேருந்தில் ஏறுவோம். ஊர் உலகம் என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் இசக்கியை பார்க்கும் பொழுது என் தங்கை போலவே தான் எனக்கு தோன்றும். 17 வயது தானே ஆகிறது. இவ்வளவு சின்ன வயதில் மீளா துயரத்தில் எங்களை விட்டு சென்றாலே என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. அவளுக்கு நேர்ந்த இந்த கொடூரம் யாருக்கும் நடக்கக்கூடாது. நீண்ட நேரம் ஆகியும் அவள் வராததால் மீண்டும் ஃபேக்டரிக்குள்ளே செல்ல ஆயத்தமானேன். ஆனால் அன்று செக்யூரிட்டி கேட்டில் இருந்த கிருஷ்ணன் என்னை உள்ளே விடவில்லை. அனைவரும் சென்று விட்டதாக சொன்னான். சாய்க்காமல் நான் சென்றிருக்க வேண்டும். இரவு 9:30க்கு என்னுடைய ஊரின் கடைசி பேருந்து. அதில் ஏறி சென்று விட்டேன். ஆனால் பேருந்து மீண்டும் கம்பெனி ரோடு வழியாக வந்தது. அப்போது சூப்பர்வைசர் மற்றும் ஓனரின் மருமகன் தர்மலிங்க நாடாரின் கார் மெயின் கேட்டு வழியாக வெளியே வருவதை கண்டேன். அப்பொழுது கம்பெனியின் செவற்றில் ஒருவன் ஏறி குதிப்பதை பார்க்க முடிந்தது. அது என்னுடன் சந்தேகத்தில் நீங்கள் கைது செய்யப்பட்டிருக்கும் பிரபாகரன் என்று எழுதியிருந்தது. அவன் ஒரு கார் போகுது மெயின் கேட் வழியாக கார் போயிடுச்சு. கம்பெனி பெரிய கம்பெனி தான். அங்கே இன்னுமே அதோட செவரெல்லாம் இருக்குது. அந்த கம்பெனியோட பில்டிங் இருக்குது. ஒருத்தன் செவர்லேருந்து எகிரி குதிக்கிறான் வெளியில். அது யாருன்னு பார்த்தா பிரபாகரன் அப்படின்னு சொல்கிறான். நாராயணன் கண்கள் விரிந்தன. பிரபாகரனை நோக்கினான். சற்றென்று யோசிக்கும் முன்னரே பிரபாகரன் தன் கையில் இருந்த பேனாவை தூக்கி விளக்கில் எரிந்தான். அந்த பல்பு உடஞ்சிருச்சு. அந்த இடம் இருட்டானது. நாராயணன் யோசிக்கும் முன்னர் பாய்ந்து தன் தலையால் அவன் வயிற்றில் முட்டி தூக்கினான். கீழே சாய்ந்த நாராயணன் உடனே அவன் கையில் வைத்திருந்த கன்னை, ரிவால்வரை எடுத்து இருட்டில் கண்டபடி சுட்டான். 5 ரவுண்டு போயிடுச்சு. எஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு புல்லட். தன் மொபைல் ஃபோனில் டார்ச்சை ஆன் செய்து நோக்கினான். அந்த ரூமில் யாருமே இல்லை. படபடப்புடன் கதவை திறந்து வெளியே வருகிறான். சதக் என 2 சொருகள். ஒன்று ரைட் சைடில் ரஞ்சித், லெஃப்ட் சைடில் பிரபாகரன் கையில் இரும்பு தகரம், ரஞ்சித் கையில் பேனா. பேனாவின் மறுமுனை நாராயணன் கழுத்தில் ஆழமாக இறங்கியது. ரத்தம் சொட்ட கீழே சரிந்தான். அவன் கையில் இருந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு இருவரும் அங்கிருந்து தப்பினர். நாராயணன் இரத்த குருதியில் பிரபாகரனின் காகிதத்தை பார்த்தான். அந்த பிரபாகரன் காகிதத்தில் அவன் என்ன பார்க்குறான் அப்படின்றது இன்னும் எழுதலை. அதில் பிரபாகரன் ட்ரூத்தை தான் எழுதியிருப்பான். அவன் என்ன அங்கே உள்ளே பார்த்தான்ற ட்ரூத் எழுதியிருப்பான். அவன் உள்ளே என்ன ட்ரூத்தை பார்த்தான், அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயத்தை அவனால் தடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்கான். அந்த ட்ரூத் தான் அதில் இருந்திருக்கும். 2 பேரும் அந்த ஒருத்த புல்லட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு தர்மலிங்க நாடார் வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அவனை போட போகிறாங்க. இவ்வளோ தான் கதை.
தெளிவாக இருந்தது. ஒரு டீட்டெயில் வந்து இந்த கேரக்டர் பேர் கூட இருந்து அதுக்கு முன்னாடி அவன் ஏன் எழுதுறாங்க, அந்த டீட்டெயில்டாக அந்த பிளாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டருக்குள்ளே வந்தது. விஷுவலும் பண்ண முடிஞ்சு, நரேஷன் வந்து விஷுவல் பண்ண முடிஞ்சு நீங்கள் சொன்ன விதம். இது விஷுவலாக நல்லா இருக்க கிரிடியாக ஒரு டார்க் சைடில் இருந்துச்சு, அது எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அந்த 2 பேரும் எழுதுகிறாங்க, பேப்பர் மேலே பேப்பர் வச்சது. ஸோ ட்ரூத்தை வந்து போய் மறைக்குது, அந்த மாதிரி பேப்பர் மேலே வச்சு அந்த அனாலிசி எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி நான் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டேன். இட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. ஏன் பேச முடியாது, அவன் வந்து மாட்டிப்பான் அப்படின்றது அந்த ஊமைக்கு வந்து அவன் பேசுவான், பட் அவனால் பேச முடியாது அப்படின்னு அதை வந்து இந்த இடத்துக்கு பொறுத்துனது கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ராமேஸ்வரம் பார்டரு, அந்த இலங்கையிலேருந்து அங்கே நடக்கும்போது இந்த விஷயம்லாம் இந்த இடத்துல உட்காரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அதான் நீங்கள் சொன்னது விஷுவலாக இருந்துச்சு. அடுத்து என்ன ஒரு மாதிரி டார்க்காக அந்த நைட்டு, அது மாதிரி அந்த ஏரியாவுக்கு ஏற்ற பேர், அங்கே யார் வாழ்வாங்க, ஒரு அந்த பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம், அதை நீங்கள் சொன்னதாக இருக்கட்டும், அவங்க எந்த லெவலில் இருக்காங்க, இவங்க இலங்கை தமிழர்கள் என்னவா இருக்காங்க, இங்கே ஒரு எக்ஸ்போர்ட்டில் ஒரு வேலை பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் இருக்காங்க. இவனுங்களுக்கு ஈஸியாக எப்போ வேணால் பிடிச்சி போட்டு என்ன வேணால் பண்ணிடலாம், அவங்களுக்கு நடக்கிறதுமே இது இருந்துச்சு. எனக்கு எல்லாமே அது ஓரளவுக்கு இந்த பிளாட்டில் உட்காந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் சூஸ் பண்ண அந்த ஜாகிரஃபி எல்லாத்துக்கும் உட்காந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இப்போ நாவல் கேட்குற மாதிரி இருந்துச்சு, நாவல்குள்ளேயும் போன மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த லாங்குவேஜ், அந்த ஸ்லாங் யூஸ் பண்ணவும் கிளியர் ஒரு கிளியராக விஷுவல் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் ஆல்சோ அந்த அவங்க 2 பேரும் அந்த போலீஸ் ஆஃபீஸ் போட்டு போகிறது, ஐ மீன் அது கதை முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, ஓகே போலீஸ்காரன் ஆக்சுவலி கரெக்டாக காப்பாக தான் இருக்கான், அவனை போட்டது நல்ல விஷயம் தான். ஆனால் இவன் தான் ஒரு தப்பும் பண்ணலையே, இவன் மாட்டிப்பான். பட் கடைசியாக நீங்கள் அது கொண்டு போன விதம் அது ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இருந்துச்சு இதை. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப டீட்டெயிலிங்காக இருந்தது. அப்புறம் இந்த இலங்கைன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த லாங்குவேஜ்லேயே நீங்கள் எடுத்தது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் கொடுத்த கேரக்டர் வந்து வேற எங்கேயும் மாறாமல் எனக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாங்களோ அதை வச்சே போகணும் அப்படின்ட்டு நீங்கள் பேசுனது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. Plot actually you took the writer's liberty and you have directed it towards different. ஏன்னா police அந்த ஒரு தோட்டால பண்ணுறதுன்றதை தாண்டி you have given a different definition to it. So that was very nice. And the creative way of thinking was very nice. And native, obviously you are very good with those things. So அந்த நேட்டிவிட்டியோட இதை கொண்டு வரது வந்து நல்லா இருந்தது. ஒருத்தனுக்கு வந்துட்டு தப்பு நடக்கிறப்போ கேட்கணுன்ற ஒரு பாயிண்ட்டும், இன்னொருத்தனுக்கு ஒரு பர்சனல் கனெக்ட். ஸோ போத் ஆஃப் தெம் அட் தி எண்ட் ஹாவ் அ ரீசன் டு டேக் அ ரிவெஞ்சுன்னு வச்சது வந்து வாஸ் வெரி நைஸ். ஸோ வி ஸ்டில் டோன்ட் நோ வாட் இஸ் த பிக்கர் பிக்சர், அந்த என்ன அந்த ஆட்கள் என்ன பண்ணாங்க அதெல்லாம் தெரியாத ஒரு இனிமேல் ஒரு கிராக்ஸ் அங்கே உள்ளே இருக்குது. ஸோ தட் இஸ் அ வெரி குட் வே டு கோ. ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்குது ஆக்சுவலி.